ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்டர்வியூ ப்ரிப் கைடன்ஸ் சேனல். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது டைட்டிலே உங்களுக்கு தெரியும். யூனியன் பேங்க் எல்பிஓ 2025 மெயின்ஸ் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம், இன்க்ளூடிங் பிடபிள்யூடி அண்டு டிஸ்கிரிப்டிவோடு சேர்த்து எவ்வளோ எடுத்துருக்கணும், எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட் அட்டம்ப்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும்ன்ட்டு சொல்லிடுவோம். ஓகேவா கைஸ்? ரீசனிங்கில் எவ்வளோ குட் அட்டம்ப்ட்ஸ் இருக்கணும்னா ஒரு 41 to 45. எஸ், ஓகே. அதுக்கு முன்னாடி பேப்பர் எப்படி இருந்துச்சு நம்ம சொல்லிடுவோம். எஸ், கம்பேர்ட் டு இந்தியன் எல்பிஓ பேப்பர் வந்து கொஞ்சம் ஸ்லைட் டிஃபிகல்ட் தான் சொல்ல முடியும். அட் த சேம் டைம் அதே மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டும் கிடையாது. எஸ், ஓரளவுக்கு இந்தியன் பேங்க்கோட கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது ரீசனிங்கில் எங்கேயாவது கொஞ்சம் ஸ்டக் ஆகியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் 45 அடிச்சிருக்க முடியாது, ஒரு 42 41 ரேஞ்சு தான் வந்திருக்க முடியும். ஏதாவது ஒரு பசில் இதில் எதுலையாவது ஸ்டக் ஆகியிருந்தால் 45 வர்றது கொஞ்சம் கஷ்டம். அது மாதிரி தான் இருந்துச்சு பேப்பரு. ஸோ எதுலையுமே ஸ்டக் ஆகாமல் இருந்தவங்க 45 போட வாய்ப்பு இருக்குது, போட்டிருப்பாங்க. அண்டு மெஜாரிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 41 42 40 அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. ஸோ குட் அட்டம்ப்ட் என்னை பொறுத்த வரைக்கும் 41 to 45. அண்ட் ஆப்டி பார்த்தீங்கன்னா குட் அட்டம்ப்ட்டு அரவுண்ட் 30 to 35 குட் அட்டம்ப்ட். ஸோ தென் ஆப்டியும் அதே மாதிரி தான் ஓரளவுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு அப்ளிகேஷன் சம்ஸு. ஸோ தென் என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எஸ் அபவுட் 10 போட்டிருந்தாவே போதும். ஓகே, தட்ஸ் அ குட் அட்டம்ப்ட். அண்ட் அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து நீங்கள் அபவ் 27 எடுத்திருந்தா ஓகே, தட்ஸ் ஃபைன், குட் அட்டம்ப்ட் நான் சொல்லுவேன். அண்ட் டிஸ்கிரிப்டிவ்ல வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கணும்னா அபவுட் 12 கண்டிப்பாக எடுத்துருக்கணும். ஸோ ஓகே கைஸ், இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் குட் அட்டம்ப்ட். ஸோ ஒரு செக்ஷன்லேயும் ஓகே. இப்போ வாங்க நம்ம கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்ட்டு பார்த்துருவோம். எஸ், ஜென்ரல் வந்து 163 அபோவ் நீங்கள் உங்களுக்கு வருதுன்னா தாராளமாக நீங்கள் படிக்கலாம். எஸ், எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இட்ஸ் லைக் கர்நாடகா, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் உங்கள் ஸ்டேட்டில் மேபி ஸ்லைட்டாக ஒரு 3 மார்க் டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் ஜென்ரல் 163 எடுப்பீங்கன்னா தாராளமாக படிங்க. அண்ட் ஓபிசி ஆப்வியஸாக 162 அபோவ் எடுப்பீங்கன்னா கண்டிப்பாக படிங்க, வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்சி 155 இன்க்ளூடிங் டிஸ்கிரிப்டிவ் கைஸ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் சேர்த்து உங்களுக்கு 155 அபோவ் வருதுன்னா எஸ்சி படிக்கலாம். அண்ட் எஸ்டி வந்து 150, எஸ் 150 அபோவ் வருதுன்னா தாராளமாக படிங்க. அண்ட் இடபிள்யூஎஸ் ஆப்வியஸாக 155 அபோவ் எடுப்பீங்கன்ட்டு இருந்துச்சுன்னா படிங்க. எஸ், தென் இயரிங் இம்பேர்ட் அண்ட் 145. ஸோ இயரிங் இம்பேர்டுக்கு ஓரளவு கட் ஆஃப் வரும், அதிகமாக தான். ஸோ 145. அண்டு ஓசிக்கு வந்து 149 கட் ஆஃப். ஸோ 149க்கு அபோவ் எடுப்பேன் வித் இன்க்ளூடிங் டிஸ்கிரிப்டிவோடு சேர்த்துனா தாராளமாக படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு விஷுவலி இம்பேர்ட் 155 அபோவ் எடுப்பேன்ட்டு ஒரு இது இருந்துச்சுன்னா படிங்க, தாராளமாக வாய்ப்பு இருக்குது. அண்டு ஐடி, ஸோ இவங்களுக்கு எப்போவுமே ஐடி பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக தான் கைஸ் வரும். ஏன்னா ரேராக இருப்பாங்க பீப்புள். ஸோ அப்படி இருக்கும்போது எஸ், ஐடியில் வந்து ரேராக இருப்பாங்க பீப்புள், அவ்வளோ காம்படிஷன் இருக்காது. நம்ம 120 தான் கட் ஆஃப். ஸோ நீங்கள் தாராளமாக படிக்கலாம், 120க்கு கீழே கூட போகும். ஸோ ஐடி பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் 120 கீழே கூட போகும் கைஸ், அதை ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக படிக்கலாம். எஸ், இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராபப்ளி என்னை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ எப்போ இருக்குன்னா எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் வீக் ஆஃப்டர் பொங்கல். எஸ், ஆஃப்டர் பொங்கல் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பிஃபோர் பொங்கல் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கா, ஒரு மினிமம் வாய்ப்பு தான். பட் ஆஃப்டர் பொங்கல் நீங்கள் தாராளமாக ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். யூனியன் பேங்க் எல்பிஓ ரிசல்ட் அண்ட் ஈவன் ஐபிபிஎஸ் ரிசல்ட்டும் பிஓ ரிசல்ட்டும் எதிர்பார்க்கலாம். மேபி என்னை பொறுத்த வரைக்கும் சேமாக தான் வர வாய்ப்பு இருக்குது, ஒரு நாள் 2 நாள் டிஃப்ரென்ஸில். லைக் எப்படி
இதே மாதிரி யூனியன் பேங்க் எல்பிஓ மெயின்ஸும் இந்தியன் பேங்க் எல்பிஓ இன்டர்வியூவும் இதாச்சு கிளாஷ் ஆன மாதிரி தான் இதுவும் இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ யூனியன் பேங்க் எல்பிஓ இன்டர்வியூவும் கிளாஷ் ஆகிற மாதிரி வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் தயாராகிக்கோங்க. எஸ், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லே இன்டர்வியூக்கு ரியல் டைம் இன்டர்வியூ கைடன்ஸ் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். எஸ், டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். 100 பேர்கிட்ட கேட்டு ரியல் டைம் உங்களுக்கு என்ன கொஷின் கேட்டாங்க, பேனல் 1 மெம்பர் என்ன கேட்டாங்க, 2 மெம்பர் என்ன கேட்டாங்கன்ட்டு நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை தான் நாங்கள் வீடியோவாக போடுறோம். ஸோ பாருங்கள் எது மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்படி பண்ணால் மட்டுமே தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். சும்மா ஏனோ தானோ ஏதோ படித்தா வேலைக்கு ஆகாது, டைம் வேஸ்ட் தான் அது. ஸோ அங்கே என்ன கேட்குறாங்க தெரிஞ்சுக்கோங்க. தென் ப்ரிப்பேர் ஃபார் தட். ஓகே, see you in next video. Bye.